அவங்க கேட்டாங்க நீ வீட்டுக்கு வரியா அப்படின்னு. ஆண்டி நான் வந்து நாளை காலையில ஊருக்கு போறேன் ஆண்டி, நான் அடுத்த வாட்டி வரும்போது வரேன் அப்படின்னு சொன்னேன். I did not know she was going to pass away. So I still feel very bad that I should have met her. நான் ரொம்ப அழுத ஒரு மரணம் அப்படின்னா ஸ்ரீவித்யா அம்மா மரணம் தான். ரொம்ப அழுதேன். இவ்வளோ நடிச்சவங்க இவ்வளோ டவுன் டு அர்த்தா இருந்து சமைச்சியா, சமைக்க கற்றுக்கோ, கரெக்டான ஏஜில் கல்யாணம் பண்ணிக்கோ, குழந்தை பெற்றுக்கோ, இந்த மாதிரி அழகான அட்வைசஸ் கொடுத்து ஹோம்லியாக இருந்தவங்க போய் வெளியில் இருக்கிறவங்க வந்து ஆப்போசிட்டாக இருக்காங்க. கண்டா அதை கண்டா ஆரோடெங்கிலும் சம்சாரிச்சோம், அவளை வந்து இருந்தும் அவள்கிட்ட புக் எடுத்து குவைட் ஆகிட்டு இருந்தோம் அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் எனக்கு வந்து அப்போ மலையாளம்லாம் அவ்வளோவா வராது, நான் வந்து இங்கிலீஷில் எழுதி வச்சு தான் வந்து படிப்பேன். ஆனால் ஐ டோல்ட் விக்ரமன் சார், சார் நான் பண்ண மாட்டேன் சார். என்ன சார் என்ன போய் டப்பாங்குத்துலாம் ஆட சொல்கிறீங்க? அம்மா அது டப்பாங்குத்து இல்லைம்மா, இது வந்து கிராமிய நடனம் அப்படின்னலாம் சொன்னார். இது கிராமிய நடனம்னா கரகம் சார், இதெல்லாம் கிடையாது அப்படின்னலாம் சொன்னேன். பட் அவர் அப்பே சொன்னார், நீ பாரு இந்த சாங் ஹிட் ஆகும், 5 ஸ்டார், நீ இந்த ஷார்ட்டை மட்டும் நீ கரெக்டாக பண்ணனா உனக்கு 5 ஸ்டார் கொடுப்பேன். சரி ஓகே. அது மாதிரி லிட்ரலி 5 ஸ்டார் கிடைக்கும். ஒரு நாளைக்கு ஒரே பொண்ணை நடிக்க விட்டுட்டீங்களா? படிப்பு அந்த பாக்கியராஜ் சார் ஃபிலிம்ல ஒரு அதிர்ச்சி பைத்தியம் வரும்ல, குட் மார்னிங் குட் மார்னிங்கா, குட் நைட் குட் நைட்டா, அந்த மாதிரி படிப்பை நிப்பாட்டிட்டீங்களா, நடிக்க விட்டுட்டீங்களா அப்படின்னலாம். ஸோ ஐ வாஸ் வெரி வரிட். நான் நினைச்சேன் ஐயோ என் லைஃபே போச்சு போல இருக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஸ்ரீவித்யா மேம் பத்தி பேசும்போது எப்போ லாஸ்ட் டைம் மீட் பண்ணீங்க மேம்? அவங்க இறந்து போகிறதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி அவங்க கிட்ட நான் பேசுவேன் ஃபோன்ல. அவங்க வந்து நீ ட்ரிவாண்ட்ரம் வந்தனா வீட்டுக்கு வா, உனக்கு தான் வெளி சாப்பாடெல்லாம் பிடிக்காதுல்ல, நீ வீட்டுக்கு வா சாப்பிடு, நான் வந்து உனக்கு நான் சாப்பாடு கொடுத்து அனுப்புறேன். ஐ டிட் நாட் ஹாவ் ஈவன் அன் இன்க்ளிங் ஷி இஸ் சிக். அவங்க கேட்டாங்க நீ வீட்டுக்கு வரியா அப்படின்னு. ஆண்டி நான் வந்து நாளை காலையில ஊருக்கு போறேன் ஆண்டி, நான் அடுத்த வாட்டி வரும்போது வரேன் அப்படின்னு சொன்னேன். I did not know she was going to pass away. அந்த ஒரு வீக்னஸ் அவங்க வந்து குரல்ல காமிச்சுக்கல, ஃபோன்ல சொல்லலை, ஒன்றுமே சொல்லவே இல்லை. ஸோ ஐ ஸ்டில் ஃபீல் வெரி பேட் தட் ஐ ஷுட் ஹவ் மெட் ஹர். நான் ரொம்ப அழுத ஒரு மரணம் அப்படின்னா ஸ்ரீவித்யா அம்மா மரணம் தான். ரொம்ப அழுதேன். ஃபோன் பண்ணி கணேஷேட்டனுக்கு ஃபோன் பண்ணி பயங்கரமாக ஒரு 2-3 மினிட்ஸ் என்னால் பேசவே முடியல. ஐ ஜஸ்ட் கெப்ட் சாபிங். அவர் வந்து என்ன வந்து சமாதானப்படுத்தினார், மோகினி குழப்பம் இல்லை மோகினி, போட்டேன் மோகினி குழப்பம் இல்லைன்னு. எனக்கு வந்து பேச்சே வரல. ஸோ அந்த அளவுக்கு நான் ரொம்ப நேசிச்ச ஒருத்தங்கள்ல ஸ்ரீவித்யா அம்மா ஒருத்தங்க. கடவுள் வந்து சப்போஸ் என்கிட்ட வந்து சரி நான் வந்து இஃப் ஐ கிவ் யூ அன் ஆப்ஷன், உனக்கு நீ சுந்தரிக்கு பிறக்கிறியா ஸ்ரீவித்யாவுக்கு பிறக்கிறியான்னு, சுந்தரிக்கு பிறந்து நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன், இப்போ வந்து ஸ்ரீவித்யாவுக்கு பிறக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பேன் நான். அந்த அளவுக்கு அவங்களுடைய கண்களாக இருக்கட்டும், லிப்ஸாக இருக்கட்டும், நோஸாக இருக்கட்டும், எல்லாமே ஏதோ அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கும் அவங்களோட ஃபேஸில். வெரி கிரேஸ்ஃபுல் ஆர்டிஸ்ட், பியூட்டிஃபுல் சிங்கர், ரொம்ப ஆன்மீகமான ஒரு பர்சன். அவங்க ரொம்ப ஆன்மீகமான ஒரு பர்சன். ஸோ இண்டஸ்ட்ரியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இவங்க அத்தனை பேரும் வந்து பழம் தின்னு கொட்டை போட்ட ஒரு ஆர்டிஸ்ட், ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸஸ். ஆனால் அவங்க பழகிற அந்த சிம்பிளிசிட்டி, ரொம்ப ஹோம்லியாக இருப்பாங்க. தே டோன்ட் டாக், ஓ நான் நேற்றுக்கு தான் போய் அந்த டைமண்ட் ஷாப் பண்ணேன் அப்படிலாம் பேச மாட்டாங்க. இது வந்து இண்டஸ்ட்ரிக்கு வெளியில தான் அதிகமாக நடக்குது. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை. ஓ ஐ லைக் ஒன்லி மைக்கேல் கோர்ஸ் அப்படியெல்லாம் சொல்லி, கால்வின் கிளைன் தான் சும்மா வீட்டுக்கு தானே போட்டுக்கிறேன், கால்வின் கிளைன் வாங்கிக்கிறேன், அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க இப்போ வெளியில. ஐ எம் ஜஸ்ட் லிட்டில் ஸ்டன்ட் அண்ட் ஷாக்ட். இவ்வளோ நடிச்சவங்க இவ்வளோ டவுன் டு அர்த்தா இருந்து சமைச்சியா, சமைக்க கற்றுக்கோ, கரெக்டான ஏஜில் கல்யாணம் பண்ணிக்கோ, குழந்தை பெற்றுக்கோ, இந்த மாதிரி அழகான அட்வைசஸ் கொடுத்து ஹோம்லியாக இருந்தவங்க போய் வெளியில் இருக்கிறவங்க வந்து ஆப்போசிட்டாக இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பாரடாக்ஸ், ரைட்? திஸ் இஸ் அ லை விச் வி ஆல் பிலீவ். ஸோ அதனால எனக்கு இவங்க எல்லாரையுமே ரொம்ப 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 பிடிக்கும். இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்னுடைய பர்சனல் லைஃப்லையும் இருந்திருக்கு ஆக்சுவலி. அதே மாதிரி தான் உங்களுக்கு சுகுமாரி அம்மாவும் இல்லையா? கண்டிப்பாக சுகுமாரி ஆண்டி வந்து அவங்க இறந்து போகிற வரைக்கும் அவங்க வந்து நிறைய பேர்கிட்ட சொல்லுவாங்க, யார்கிட்டயும் பேச மாட்டா தெரியுமா, என்கிட்ட தான் பேசுவா அப்படின்லாம் சொல்லுவாங்க. நிஜம். பரணயம்னு ஒரு ஃபிலிம்ல வந்து நான் ரொம்ப குவைட்டா இருப்பேன் செட்ல.
யார்கிட்டயும் பேச மாட்டேன். ஏன்னா எனக்கு பயம், யார்கிட்டயா பேசினா ரூமர் வந்துரும்னு சொல்லிட்டு ரொம்ப பயம் எனக்கு. ஸோ நான் பாட்டுக்கு ஒரு 10 புக், ஒரு ஷூட்டிங், அவுட்டோர் ஷூட்டிங்னா ஒரு 10 புக்ஸ் வாங்கி எடுத்துட்டு போயிடுவேன். ஐ யூஸ் டு ஜஸ்ட் கீப் ரீடிங் புக்ஸ் ஆஃப்டர் புக்ஸ் ஆஃப்டர் புக்ஸ். சுகுமாரி ஆண்டி கிட்ட மட்டும் பேசுவேன். அப்புறம் அவங்க வந்து நிறைய கோவிலுக்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க என்ன. குருவாயூருக்கு பக்கத்துல ஷூட்டிங்னா யார் ஆர்டிஸ்ட்? சுகுமாரி ஆண்டி. ஓ சுகுமாரி ஆண்டியா, ஓகே ஓகே. ஸோ அவங்க இருந்தாங்கன்னா நாங்க பாட்டு கோயிலா சுத்துவோம். ஸோ அந்த மாதிரி ஷி வாஸ் அ வெரி வெரி ஸ்வீட் லேடி. பர்சனலாக அவங்க பேசி நான் ரொம்ப கேட்டதில்லை. ஆனால் டவுன் டு அர்த், அவங்களுக்கு இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து ஷி இஸ் வெரி டவுன் டு அர்த். எல்லாருமே சொல்லுவாங்க, எல்லாருமே லைக் குழந்தை மாதிரி பார்த்துப்பாங்கன்னு நிறைய பேர் நிறைய இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? உங்களை எப்படி அவங்க பார்த்துக்கிட்டாங்க? சுகுமாரி ஆண்டியா? சுகுமாரி அம்மா. சுகுமாரி ஆண்டி நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க எனக்கு. அவங்க வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா ரொம்ப குவைட்டு. யார்கிட்டயும் அனாவசியமா வந்து பேச மாட்டா இவன். அவ பாட்டுக்கு வருவா, அவ பாட்டுக்கு புக்கு படிப்பா. அதெல்லாம் சொல்லுவாங்க, கண்டா கண்டா அதை கண்டா ஆரோடெங்கிலும் சம்சாரிச்சோ அவளு வந்து இருந்தும் அவள்கிட்ட புக் எடுத்து குவைட் ஆயிட்டு இருந்தோம் அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் எனக்கு வந்து அப்போ மலையாளம்லாம் அவ்வளோவா வராது. நான் வந்து இங்கிலீஷ்ல எழுதி வச்சுதான் வந்து படிப்பேன். ஸோ அப்போ அந்த ஞா வரிவோ அந்த ரு அதெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு நான் வந்து கத்துட்டு நான் வந்து சொல்லுவேன். பிகாஸ் மெயின் திங் இஸ் ஐ டென்ட் வாண்ட் டு பி டீஸ்டட், ரைட்? அதெல்லாம் அவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. கரெக்டாக சொல்கிறா டயலாக், ஒன் டேக் ஆர்டிஸ்ட்மா, நல்லா நடிக்கிற, நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க. அவங்க வந்து அவங்க கூட நடிக்கும் பொழுது இது பக்கத்து வீட்டு ஆண்டி வந்து என் கூட ஷூட்டிங் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் தவிர ஒரு வேற ஒரு ஆர்டிஸ்ட், ஆயிரக்கணக்கான ஹீரோயின்ஸையும் ஹீரோஸையும் பார்த்த ஒரு ஆர்டிஸ்ட்னு ஒரு பயம் வராது. கெரியர்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு 2 சாங், அதுல ஒரு சாங் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும், நீ கட்டும் சேலை. அது இப்போ வரைக்கும் லைக் 2K கிட்ஸ் ட்ரெண்ட், இந்த ரீல்ஸ்லாம் ட்ரெண்ட் ஆகும்போது இதாகிற சாங்லயும் அது நோட்டீஸ் பண்ணீங்களா? கண்டிப்பா. ஆனா அந்த சாங் நான் பண்ண மாட்டேன்னு சொன்ன ஒரு சாங் அது. ஏன் மேம்? எனக்கு வந்து ஐ வாஸ் அ பரதநாட்டியம் ஆர்டிஸ்ட்ல என்ன போய் டப்பாங்குத்து ஆட விட்டுட்டாங்கன்னு சொல்லி எனக்கு ரொம்ப வருத்தம் அதுல. ஆனா ஐ டோல்ட் விக்ரமன் சார், நான் பண்ண மாட்டேன் சார். என்ன சார் என்ன போய் டப்பாங்குத்துலாம் ஆட சொல்றீங்க? அம்மா அது டப்பாங்குத்து இல்லம்மா, இது வந்து கிராமிய நடனம் அப்படின்னு எல்லாம் சொன்னாரு. இது கிராமிய நடனம்னா கரகம் சார், இதெல்லாம் கிடையாது அப்படின்னு எல்லாம் சொன்னேன். பட் அவர் அப்பே சொன்னாரு, நீ பாரு இந்த சாங் ஹிட் ஆகும், என்னை நம்பி நீ பண்ணு, நீ எனக்காக பண்ணு, இந்த சாங் நாங்க உனக்குன்னே போட்ட சாங், ஸோ இது நீ கண்டிப்பா நீ பண்ணு, இது கண்டிப்பா ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்னாரு. அந்த சாங் ஷூட் பண்ணப்போ பொள்ளாச்சி நிறைய லென்த்தி ஷார்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஹாஃப் டே ஆஃப் ரிஹர்சல் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அடியே சுடான மழையே கொட்ட போல் நனைஞ்சுக்கலாமா, அது வந்து நான் பரதநாட்டியம்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணிட்டேன்னு நான் இன்னைக்கு நினைக்கிறேன். இப்ப பார்க்கும்போது அப்படி வந்து தோணுது. பிகாஸ் ஒன்ஸ் யூ ஆர் அ பரதநாட்டியம் டான்சர் யூ கேன் நெவர் செப்பரேட் தட். அது வந்து அப்படியே ஊறிடும் உடம்புல. ஸோ நானும் பாபு கணேஷும் ஆடும்போது அவர் வந்து பக்கத்து தியேட்டர்ல ஆடி இருப்பாரு, நான் வேற ஒரு தியேட்டர்ல ஆடி இருப்பேன். அந்த மாதிரி அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸ்டைல்ல. அண்ட் சிவசங்கர் மாஸ்டர். ஸோ அதனால அவர் எக்ஸ்பிரஷன் குடிடி மோகினி அப்படியெல்லாம் சொல்லுவாரு. நான் ஐயோ வரவே வராது. அப்போ சில டைம் வந்து மாஸ்டர் வந்து பண்ணி காமிப்பாரு எக்ஸ்பிரஷன் வந்து, சாமந்தி பூவே தேனை எடுத்துக்கலாமா, கொலுசு போட்ட காலில் தாளம் போட்டுக்க மாமா, அப்படி அந்த ஆன்னு இழுத்திருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து சிவசங்கர் மாஸ்டர் வந்து பண்ணியிருப்பாரு. நான் அவர்கிட்ட போய், நான் வந்து அடுத்த ஜென்மம் எடுத்தா கூட அந்த மாதிரிலாம் எக்ஸ்பிரஷன் எனக்கு வராது மாஸ்டர். என்னடி பொண்ணு தானேடி நீ பண்ணுடி அப்படிலாம் சொல்லுவாரு. மாஸ்டர்ஜி எனக்கு வரவே வராது மாஸ்டர்ஜி, நீங்க வேணா எனக்கு நல்லா பண்ணிருங்க. அவர் ஏதோ வந்து அப்படிலாம் என்னமோலாம் பண்ணுவாரு. அவர் லிப் ஒரு பக்கம் போகும், அவர் கண்ணு ஒரு பக்கம். மாஸ்டர்ஜி சான்ஸே கிடையாது. நான் வந்து எவ்வளவு 1000 நாள் பிராக்டிஸ் பண்ணா கூட எல்லாம் எனக்கு வராது, என்ன வருமோ அதான் வரும் அப்படின்னு. நமக்கு ஒன்றும் அப்படி தெரியல மேம் ஸ்கிரீன் பார்க்கும்போது. நீங்க ஏன்னா நீங்க சிவசங்கர் மாஸ்டர் பண்ணி நீங்க பார்க்கல. அவர் வந்து அப்படியே ஒரு 100 லேடிஸ் சேர்ந்து ஒரு எக்ஸ்பிரஷன் ஏதோ கொடுத்திருப்பாரு. அதெல்லாம் எனக்கு வரவே வராது. நெக்ஸ்ட் வண்ண பூங்காவனம், சின்ன பொண்ணு மேம், க்ளோஸ் அப் ஷாட்ஸ்ல இருக்கும்ல குட்டியா. ஆமா, ஒரு பேத்தா சீன் எடுத்துட்டு இருப்போம். வந்து சிவா நீங்க இல்லாம நான் இருக்க மாட்டேன் அப்படின்லாம் எதெல்லாம் பேசணும். அது முடிச்சு கட், ஓகே வண்ண பூங்காவனம் ஒரு ஷார்ட் எடுக்கலாம், மஞ்சு அங்கேருந்து ஓடிவா அப்படி சொல்லுவாங்க. என்ன இப்பதானே நான் அழுது முடிச்சேன், அதுக்குள்ள என்ன ஓடி வர சொல்றாங்க. சரி அங்கிள் அப்படின்னு சொல்லி ஓடி வரணுமா அங்கிள், எங்கேருந்து ஓடி வரணும்னா அதே ட்ரெஸ் போட்டுட்டு சிரிச்சுட்டு இப்படி துப்பட்டா அப்படி போடுற மாதிரி, அப்புறம் அந்த ஹேர் இப்படி டர்ன் பண்ற மாதிரி, அந்த மாதிரி தான் அந்த ஃபுல் சாங் எடுத்தோம் நாங்க. அப்புறம் வந்து நான் ஃப்ரூட்டி குடிச்சிட்டே இருப்பேன். நம்பி அங்கிள் வந்து இரு அந்த ஃப்ரூட்டி தூக்கி போட்டுறாரு,
வேணுமா, இது நான் ஆல்ரெடி குடிச்சிட்டேன், எதுக்கு இதை வந்து வைக்க சொல்றாரு. அப்பதான் அந்த ஃப்ரூட்டி அந்த அமுக்கிறது அந்த சீன் எல்லாம், அந்த ஸ்டாம்ப் பண்ற சீன் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு டெய்லி ஒரு 20 ஷாட் எடுப்போம் வண்ண பூங்காவனம்க்கு. செப்பரேட்டா தான் எடுக்கிறது. தேர் வேர் ஃபியூ லிரிக்ஸ் மட்டும் பிளான்ட் லிரிக்ஸ். அந்த ஏரோப்ளேனோட ஓடி வருது, அந்த ட்ரெயினோட ஓடி வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஏரோப்ளேன் வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்லோவா தான் ஆகும். அப்படியே வந்து ஓடுவோம், மஞ்சு ஓடு ஏரோப்ளேன் ஓடி. ஸோ இட் வாஸ் லைக் ஒரு ஃபன் மாதிரி இருந்தது. ஆக்சுவலி ஐ திங்க் தே டுக் லாட் ஆஃப் சாங்ஸ் இன் தட் மூவி ஃபார் மை ஹேர். நிறைய பார்த்தீங்கன்னா அந்த முடி கண்ணு இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்டே வந்து கண்ணு தானே ஓப்பனிங் இருக்கும். அப்ப வந்து நான் சொல்லுவேன், ஐயோ பாம்பு படம் மாதிரி இருக்கு அங்கிள், நீயா மாதிரி இருக்கு, நீயா பார்ட் 2 அப்படின்னாலாம் நான் என்னைய கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து கேஆர் அங்கிள் நம்பி அங்கிள் 2 பேரும் சொல்லுவாங்க, உனக்கு வந்து தெரிய மாட்டேங்குது, உன்னை வச்சு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுத்திருக்கோம்னு உனக்கு வந்து தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. நான் யோசிப்பேன், என்ன சொல்றாங்க இவங்க, நான் தான் எல்லா ஷாட்டுமே ஒரு டேக்ல ஓகே ஆயிடும் மேக்சிமம். ஸோ என்ன இவங்க அந்த லேப் சீன் ஒன்று இருக்கும்ல, ஐயோ வாங்க என்ன காப்பாத்துங்க, அதெல்லாம் ஒரே ஷாட். எல்லாத்தையும் பிடிச்சி தள்ளி விட்டு ட்ரெஸ்ஸை வந்து கீறி, ஆமா அப்படியே காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவனை அப்படி பார்த்து அந்த துப்பட்டா அப்படியே போட்டு ஸ்லோவா, எல்லாமே ஒரே ஷாட், சிங்கிள் ஷாட். ஃபர்ஸ்ட் டேக் ஓகே, பிகாஸ் செகண்ட் டேக் எடுக்க முடியாது. நீங்க பாட்டில் எல்லாம் உடைச்சு அதுக்கப்புறம் என்ன பண்றது, திருப்பி செட் பண்றதுக்குள்ள ஒரு 2 hours ஆயிடும், கிளீன் பண்ணி செட் பண்ணி. ஸோ அந்த மாதிரி நிறைய சிங்கிள் ஷாட் ஓகே அந்த ஃபிலிம்ல நிறைய இருந்தது. ஸோ என்ன இப்படி சொல்றாங்க, என்னை வச்சு கஷ்டப்பட்டுலாம் படம் எடுத்தேன்னு சொல்றாங்களே. ஆனா அந்த படம் பார்க்கும்போது தெரிஞ்சது, அந்த யூஸ் பண்ணாத ஷார்ட்ஸை வச்சு நாங்க வந்து இன்னொரு 3 சாங் எடுக்கலாம். அவ்வளோ அளவுக்கு எடுத்திருக்கோம் வண்ண பூங்காவனம் சாங். ஆக்சுவலி ஹவ் ஹவ் யூ என்ஜாய்ட்? இப்போ ஒவ்வொரு சாங் எடுத்தாலும் இந்த மரத்துக்கு சுத்தி இது பண்றது, லைக் ரொமான்ஸ் பண்றது, லைக் உங்களை இது பண்ணி காட்டுற லைக் சாங்ஸ் அவ்வளோலாம் எனக்கு இமேஜின் பண்ண தெரியல. இட் ஃபார் மீ இட் வாஸ் ஃபர்ஸ்ட் டேக் ஓகே பண்ணோம், அவ்வளவுதான். இது வந்து என்ட்ரி பாயிண்ட். நான் வந்து ஃப்ரேம்ல என்ட்ரி ஆயிட்டேன், அது வந்து எக்ஸிட், அது சொல்லிடுவாங்க. இது என்ட்ரி, ஃப்ரேம் எக்ஸிட். அங்க போனதுக்கு அப்புறம் நீ என்ன வேணா பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த எக்ஸிட் ஆற வரைக்கும் ஐ நியூ ஐ ஹேட் டு மெயின்டைன் மை லுக், மை லிரிக்ஸ், மை எக்ஸ்பிரஷன் அண்ட் பாடி மூவ்மெண்ட். ஸோ என்னுடைய கான்சென்ட்ரேஷன்லாம் அதில் தான் இருந்தது. ஐ எம் வெரி பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டுன்னு சொல்லலாம். எனக்கு வந்து யாராவது என்ன தப்பா சொல்லிட்டா எனக்கு தாங்காது, இந்த பொண்ணுக்கு இது வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாங்காது. ஸோ ஐ வாஸ் மோர் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் தட் தென் மை லுக்ஸ் ஆர் வாட் தே வர் ட்ரைங் டு portray me as. வண்ணப்பூங்காவனம் விட நான் ரொம்ப அதோமேக ஊர்வலம் விட நான் கொஞ்சம் என்ஜாய் பண்ண சாங் வந்து கலகலக்கும் மணியோசை சலசலக்கும் குயிலோசை. ஏன் அப்படின்னா அந்த லொகேஷன், அந்த ஒரு ஸ்கர்ட், ஒரு ஃப்ளோயியா ஒரு ஸ்கர்ட், அப்படி சுத்தினா அந்த ஸ்கர்ட்டும் வந்து சேர்ந்து சுத்தும். நிறைய டான்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். டான்சர்ஸை வந்து நம்ம வந்து ஒரு கேஷுவலா எடுத்துக்கவே முடியாது. தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸ்க்ரீன். எங்கேயோ பின்னாடி ஆடிட்டு இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒழுங்கா ஆடலைன்னா அவங்க நம்மளை தூக்கி சாப்பிட்டு எப்போ விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ யூ நீட் டு பி வெரி கான்சியஸ் ஆஃப், ஓ இவங்களை விட நான் நல்லா பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஐ என்ஜாய் மேக்கிங் தட் சாங் மோர் தென் எனிதிங் எல்ஸ், பிகாஸ் தேர் வர் லாட் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் இன் தட் சாங். அப்படியே ஓடி வந்து அப்படிலாம் பண்ணணும். கரெக்டா இங்க சிவா வந்து நிக்கணும், ஃப்ரேம்ல எதுவும் மாறாம இருக்கணும். ஸோ அது வந்து எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்ச சாங் அது. பிருந்தாக்கா ரகு மாஸ்டர் வந்து இஸ் லைக் அ ஸ்கல்ப்டர். அவர் வந்து ஒரு சாங் எடுத்தாரு, அந்த சாங் அவர் என்ஜாய் பண்ணாருன்னா அதை வந்து ஃபென்டாஸ்டிக்கா பண்ணிடுவார். அந்த கஷ்டமே தெரியாம நம்மளை வந்து நடிக்க வச்சுடுவார். அமிதாப் பச்சன், ஜெயபிரதா, ஸ்ரீதேவி, இவங்களை எல்லாரையும் ஆட்டி வச்ச ஒரு டான்ஸ் மாஸ்டர். ஆனா அந்த ஒரு பந்தா இல்லாம பயமுறுத்தாம அழகா வேலை வாங்கியிருப்பாரு அந்த ஃபிலிம்ல. அதெல்லாம் ரொம்ப ரேர். இனிமே அவரை மாதிரி வர்றதெல்லாம் ரொம்ப ரேர். பிருந்தாக்கா வந்து குட்டியா இருப்பாங்க அந்த ஃபிலிம்ல என்னாட்டுமே. ஸோ எப்போ பாரு பிருந்தாக்கா கூடவே சுத்திட்டே இருப்பேன். ஸோ அதனால அவங்க வந்து மஞ்சு ஃபேண்டாஸ்டிக், சூப்பர் பண்ணு கலக்கு சரியா, கலக்கிரு சரியா அப்படிலாம் சொல்லி ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த அடிச்சாச்சு லக்கி பிரைஸ் தான், அது வந்து கொஞ்சம் பேலே ஸ்டைல்ல பண்ணியிருப்போம். கேட்டது கிடைத்திடும், அந்த லெக் எல்லாம் போட்டு இப்படி வந்து இப்படி சுத்தி என்னமோலாம் வந்து பண்ணணும். நான் வந்து ஐயோ இப்ப என்னமோ பண்ணீங்களே, என்ன பிருந்தாக்கா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஸோ 4 days we had rehearsal for that.
ஸோ நான் சிவா கூட டான்ஸ் ஆடவே இல்லை. ஐ ரிஹர்ஸ்ட் வித் அனதர் டான்சர், ஒரு டான்ஸ் அசிஸ்டன்ட் கூட நான் வந்து ரிஹர்ஸ் பண்ணேன். அதனால எனக்கு வந்து ரொம்ப ஈஸி. நான் இத்தினூண்டு இருப்பேன், என்ன தூக்குறதெல்லாம் பயங்கர ஈஸி. ஸோ அதனால தூக்கி கீக்கி எல்லாம் போட்டா அப்படி சுத்தி அப்படி நிக்க வச்சு அப்படி எல்லாம் கரெக்டா. சிவாவோட போய் ஃபர்ஸ்ட் ஷாட் பண்ண கீழே விழுந்துட்டேன். கேட்டது கிடைத்திடும் சொயின்னு கீழே போயிட்டேன். எனக்கு வந்து ஐ வாஸ் சோ ஆங்கிரி வித் ஹிம். ஐ வாஸ் கிரைங். மாஸ்டர் நான் இவன் கூட நடிக்க மாட்டேன் மாஸ்டர் அப்படிலாம் சொல்லி, நீ ஏன் கவலைப்படுற, இரு நான் அவனை கூட்டு போய் 2 அடி கூட்டு வர இரு அப்படின்னு எல்லாம் சொல்லுவேன். நான் வந்து நம்புவேன் நிஜமாவே அவர் வந்து கூட்டு போய் அடிக்க போறாரு அப்படின்னு சொல்லி. ஸோ பயங்கரமா என்கரேஜ் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு வெட்டிங் ட்ரெஸ் வேற. மை குட்னஸ் மீ, அதுல நடக்கிறதே கஷ்டம். அதுல என்ன ஆட வேற வச்சிருப்பாங்க. அது வந்து என்னமோ இப்படி எல்லாம் வந்து மூவ்மெண்ட் எல்லாம் பண்ணி டக்குன்னு வந்து ஏதோ இப்படி எல்லாம் இதெல்லாம் பண்ணணும். நான் வந்து ஐயோ இவனை தள்ளி விட்டுருவான் மாஸ்டர், நான் இவன் கூட பண்ண மாட்டேன் மாஸ்டர். ரகு மாஸ்டர் வந்து அவன் வந்து ஒழுங்கா பண்ணலன்னா 2 அடி கொடுக்குறேன், நீ போய் பண்ணு அப்படின்னு எல்லாம் ஒரு ஏதோ ஒரு சின்ன பொண்ணு ட்ரீட் பண்ண மாதிரி தான் வந்து என்னை வந்து ட்ரீட் பண்ணாங்க. ஸோ இட் வாஸ் ஃபன். சிவாக்கு ஆக்சுவலி கொஞ்சம் பயம் வேற அந்த சாங்ல. பிகாஸ் நான் வந்து எல்லாத்தையும் டக்குன்னு ஆடிட்டு வந்துருவேன். எப்போதும் ஏக்கமா இப்போதே தீருமா கட்டி கொள்ளம்மா. அதுல வந்து ஒரு ட்ராலி வந்திருக்கும், ட்ராலி ஷாட். அது அப்படியே பின்னாடி வரும்போது டக்குன்னு டான்சர்ஸ் வரணும். நாங்க வந்து இப்படி திரும்பணும். அப்ப வந்து நான் இப்படி இருக்கும் மிரட்டிட்டே இருக்கேன், ஒழுங்கா வரலன்னா இரு நான் கியோரங்கிட்ட சொல்றேன். அந்த ட்ராலி போகும்போது இங்க வந்து நான் அவனை மிரட்டிட்டே இருக்கேன், நீ ஒழுங்காவே டான்ஸ் பண்ணாம எனக்கு காலெல்லாம் வலிக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லி, மாஸ்டர்ஜி நான் இவன் கூட பண்ண மாட்டேன், இவன் நிறைய டேக் எடுக்கிறான் மாஸ்டர், நான் மட்டும் பண்ணிருட்டுவானா, அது டூயட்மா, 2 பேரும் சேர்ந்துதான் பண்ணணும் சரி அப்படின்னு. ஸோ இட் வாஸ் தட் ஹோல் மூவி வந்து ஐ திங்க் ஏதோ ஒரு கிண்டர்கார்டனர் மாதிரி தான் என்ன மேனேஜ். 5 ஸ்டார்லாம் கொடுப்பாங்க. எனக்கு தூக்கம் வருது, நான் ஆத்துக்கு போறேன் அப்படின்னு சொன்னேன். 5 ஸ்டார், நீ இந்த ஷார்ட்டை மட்டும் நீ கரெக்டா பண்ணனா உனக்கு 5 ஸ்டார் கொடுப்பேன். சரி ஓகே. அது மாதிரி லிட்டரலி 5 ஸ்டார் கிடைக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 5-15 5 ஸ்டார் எல்லாம் வாங்கி வீட்டுக்கு போவேன். அதெல்லாம் பிசினஸ் எல்லாம் பண்ணிருக்கலாம், 5 ஸ்டார் கடையெல்லாம் வச்சிருக்கலாம். அந்த மாதிரி 5 ஸ்டார் தான் என்னோட என்கரேஜ்மெண்ட் அட் தி எண்ட் ஆஃப் த டே. வீட்டுல என்ன சாப்பாடு வரும். ஐயோ கேஆர் அங்கிள் வந்து அந்த படத்துல வந்து ரொம்ப செல்லம் கொடுத்து வந்து எனக்கு எடுத்துட்டாருன்னு சொல்லலாம். பிகாஸ் அவரோட பொண்ணுக்கும் எனக்கும் ஒரே ஏஜ். நம்பி அங்கிள் பொண்ணு வந்து, நம்பி அங்கிள் பொண்ணு பேரு அஞ்சு, என்னோட பேரு மஞ்சு. சுஜா ரகு மாஸ்டர் பொண்ணுக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட ஒரே ஏஜ். ஸோ ஆல் ஆஃப் தெம் were treating me like their own daughter. அதனால வெளி சாப்பாடு சாப்பிட மாட்டேன். அங்குள் எனக்கு ஆத்துல இருந்து சாப்பாடு வேணும் அப்படின்னா வீட்ல இருந்து வரும் சாப்பாடு வரும். என் வீட்டுல இருந்து ஒரு கேரியர் எல்லாம் கொடுத்து அமிச்சு they will bring. அங்கிள் எனக்கு வந்து தூக்கம் வருது அங்கிள். I was like, I think I was really terrible in that whole movie and people treated me like a kid. பேம்பர் பண்ணி அடுத்த படத்துல செத்து போயிட்டேன் நான். அடுத்த படத்துல வந்து ஐயோ ஷூட்டிங்னா இப்படிதான் இருக்குமா அப்படின்னு சொல்லி செத்து போயிட்டேன் நான். பாதி செத்து போயிட்டேன். எனக்கு வலிக்குது, வலிக்குது. ஆமா சிவா வந்து ஆனா இன்னைக்கும் சொல்லுவான், சிவா வந்து எங்கேயாவது நான் அவனுக்கு தனியா கிடைச்சேன்னா கத்தி எடுத்து குத்திடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நான் வந்து அவனை வந்து டார்ச்சர் பண்ணிருக்கேன் அந்த பிலிம்ல. நீங்க நடிச்ச மூவிஸ் பத்தி பேசும்போது நீங்க நடிக்காம நீங்க மிஸ் பண்ண மூவிஸும் அவ்வளவு இருக்குல்ல மேம். சின்ன தம்பி, வாரணமாயிரம், a lot of movies. Even மலையாளம்ல வந்து ஒரு அவார்ட் வின்னிங் மூவி நான் வந்து மிஸ் பண்ணேன். அது வந்து ரோயிங். அந்த ஸ்டோரி வாஸ் அபவுட் ரோயிங். ஸோ ஒரு 14-15 இயர் ஓல்டு கிட்ட போயிட்டு நான் வந்து ஒரு அவார்ட் மூவி எடுக்கிறேன், நீ வந்து ஒரு ரோயிங் சாம்பியனா நடிக்கணும்னா அதெல்லாம் என்ன புரியணும், ஐயோ நான் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மூவி நான் பண்ணவே இல்லை. ஸோ ஆல் தீஸ் மூவிஸ் மைட் பி அ பிக் லாஸ். பட் ஐ ஃபர்ம்லி பிலீவ் இன் ஒன் திங், நமக்கு வரணும்னு இருக்கிறது நமக்கு வரும், மற்றவங்களுக்கு போகணும்னு இருக்கிறது அவங்களுக்கு போகும். இப்போ குஷ்தீதிக்கு வந்து சின்ன தம்பி வாஸ் அ வெரி பிக் ஹிட். அவங்க என்னை விட ஒரு பெரிய ஆர்டிஸ்ட். அவங்க ரொம்ப வருஷமா வந்து நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க. ஸோ ஐ திங்க் இட் வாஸ் குட் தட் ஷி காட் தட் பிரேக் இன் தட் மூவி. ரஜினி சாரோட பானுகா பண்ண கேரக்டர்ல வந்து நான் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ அது வந்து போனது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் வருத்தம். பிகாஸ் நான் பயங்கரமான தலைவர் ஃபேன். ஸோ ஐ ஃபீல் பேட் ஃபார் தட். பட் ஓவரால் என்னுடைய நம்பிக்கை, எனக்கு என்ன கிடைக்கணும்னு ஆண்டவர் நினைச்சிருந்தாரோ அது எனக்கு கிடைச்சது. இனிமேயும் அப்படிதான், எனக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும். நான் தலைவர் ஃபேன் அப்படிங்கிறதுனால ஆண்டவர் எனக்கு கொடுக்கணும்னு
நினைக்கிறத யாராலையும் தடை பண்ண முடியாது. ஆண்டவர் எனக்கு கொடுக்க கூடாதுன்னு ஒரு விஷயம் நினைச்சிருந்தா யாராலையும் அதை கொடுக்க முடியாது. ஒரு வாட்டி சொன்னா 100 வாட்டி சொன்ன மாதிரி. அண்ட் உங்க கரியர் அதே மாதிரி பியூட்டிஃபுல். இப்ப வரைக்கும் நம்ம எல்லாருமே உங்களை தமிழ் பீப்புள் அவ்வளோ உங்களை ரசிக்கிறோம் இல்லையா? ஸோ யூ ஹவ் மேட் தட் மார்க் இன் லைக் ஒவ்வொரு மூவிஸும் நீங்க பண்ணதுல. அண்ட் எப்படி மேம் சினிமா எப்படி உங்களை சேஞ்ச் பண்ணிருக்கு? in a positive manner or maybe like in a negative manner? எப்படி? I have started looking behind the screens. ஒரு லுக்கை பார்த்து, ஒரு கண்ணுக்கு தெரியறத மட்டும் பார்த்து ஜட்ஜ் பண்ணாம, கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை பத்தி யோசிச்சு ஜட்ஜ் பண்றதுக்கு எனக்கு சினிமா கத்து கொடுத்துருக்கு. ஏன்னா வெளியில இன்னைக்கு எப்படி இவங்க பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் நடிக்க வந்தப்ப, ஐயோ ஒரே பொண்ணை நடிக்க விட்டுட்டீங்களா, ஏதோ எங்க அப்பா அம்மா எல்லாம் போய் பாழுங்கணத்துல தள்ளி விட்ட ரேஞ்சுக்கெல்லாம் வந்து நிறைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து ரியாக்ட் பண்ணாங்க. ஒரே பொண்ணை நடிக்க விட்டுட்டீங்களா? படிப்பு அந்த பாக்கியராஜ் சார் ஃபிலிம்ல ஒரு அதிர்ச்சி பைத்தியம் வரும்ல, குட் மார்னிங், குட் மார்னிங்கா, குட் நைட், குட் நைட்டா, அந்த மாதிரி படிப்பை நிப்பாட்டிட்டீங்களா, நடிக்க விட்டுட்டீங்களா அப்படின்னு எல்லாம். ஸோ ஐ வாஸ் வெரி வரிட். நான் நினைச்சேன், ஐயோ என் லைஃபே போச்சு போல இருக்கு, இனிமே வந்து நம்ம நாசமா போய் தெருவில் நின்றுருவோம் போல இருக்கு நடிச்சதுக்குன்னெல்லாம் நான் பயந்துருக்கேன் அந்த சின்ன வயசுல. ஆனா இன்னைக்கு தலை நிமிர்ந்து தைரியமா ஒரு விஷயம் நான் சொல்ல முடியும். ஒரு கேரக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஹியூமன் பீயிங்க்கு இந்த கேரக்டர் இருக்கணும், இந்த எதிர்பார்ப்பு இருக்குல்ல, ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் மேல இருக்கிற எதிர்பார்ப்பு, அது நிறைய எனக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ளதான் கிடைச்சிருக்கு, இண்டஸ்ட்ரிக்கு வெளியில கிடைக்கல. வெளியில தான் இன்னும் ஆப்போசிட்டா இருக்காங்க. இன்னைக்கு வந்து சொசைட்டி தான் வந்து வேற மாதிரி இருக்கு தவிர, இண்டஸ்ட்ரியில நாங்க எல்லாரும் ரொம்ப பயந்து தான் இருக்கோம். கரெக்டா போனோம், கரெக்டா வரணும், நல்லா ட்ரெஸ் பண்ணோம், ஒழுங்கா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் மீறியே வந்து என்னென்னமோ கிசுகிசெல்லாம் வந்து வந்துட்டே இருக்கு இப்போ. தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். ஸோ ஐ ஹாவ் லேர்ன்ட் டு லுக் பியாண்ட் வாட் இஸ் சீன். கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை யோசிச்சு அதன் பிரகாரம் ஒரு மனுஷனை முடிவெடுக்கிறதுக்கு கத்து கொடுத்தது என்னோட இண்டஸ்ட்ரி தான், சினிமா தான். நடிச்சு ஒரு பிரேக், யூ காட் மேரிட் அட் 22. எப்படி மேம் இருந்துச்சு? லைக் த்ரூ அவுட் த இயர் யூ ஆர் ஒர்க்கிங், பேக் டு பேக் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, ஒரு இண்டிபெண்டா இருக்கிறீங்க. அண்ட் அந்த மூமெண்ட்ல லைக் ரொம்ப சின்ன வயசுல கல்யாணம், ப்ரிப்பேர்டா இருந்தீங்களா? நம்மளோட கல்ச்சர்ல வந்து கல்யாணத்துக்கு யாருமே ப்ரிப்பேர் பண்றதே கிடையாது. இப்போ வந்து அப்ராட் எடுத்துட்டீங்கன்னா சின்ன வயசுலயே நம்ம போய் தனியா இருக்க சொல்லிடுவோம். 18, 19லயே வந்து பசங்க தனியா போயிடுவாங்க. அவங்களே காலேஜ் போய் சமைச்சு, பாத்திரம் தேய்ச்சு, துணி துவைச்சு, எவ்ரிதிங் தே நோ. இல்ல A to Z தெரியும். எனக்கு ஒண்ணுமே தெரியாது. பால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு கூட தெரியாது. ஸோ அவங்க சமைக்காரமா ஒரு நாள் வரலன்னா அடுத்த நாள் வந்து என் வீடு வந்து நாரி கொட்டிடும். பிகாஸ் பால் எடுத்து உள்ள வைக்கணும்னு தெரியாது. தயிர் வந்து ஒரு நைட்டு ஊற வச்சா போதும், ஒரு குத்தி ஊற வச்சா போதும்னு தெரியாது. அப்போ வந்து ஆண்டி தயிர் எடுத்து உள்ள வைக்கணுமா, நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்பேன். அப்போ அவங்க வந்து யாருமா உங்களை இந்த வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னெல்லாம் வருத்தப்படுவாங்க அந்த சமைக்கிறவங்க. ஸோ ஐ ஹேட் டு லேர்ன் த ஹார்ட் வே. 23ல குழந்தையும் பிறந்துட்டு. ஸோ அனிருத் அழுதா நானும் கூட சேர்ந்து அழுவேன். ஏன்னா எனக்கு தெரியாது அது எதுக்கு அழுதுன்னு தெரியாது. பால் எனக்கு வந்து ஒரு 4 டிக் மார்க். பால் கொடுத்தாச்சா, டைப்பர் மாத்தியாச்சா, வயிறு வலிக்குதா, தண்ணி கொடுத்தாச்சா, இதுதான் 4 தான் தெரியும். 4க்கு மேல தெரியாது எனக்கு. ஸோ இந்த 4 டிக் மார்க்னா அப்ப எதுக்கு குழந்தை அழறதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ அம்மா அழுதா நானும் அழுவேன். அப்புறம் அம்மாவுக்கு ஃபோன் அடிப்பேன், அம்மா அனிருத் அழறாம்மான்னு. அதுக்கேண்டி நீ அழற அப்படிம்பாங்க. இல்லை அவன் எதுக்கு அழறான்னு எனக்கு தெரியலம்மான்னு. அம்மா வந்து ஆஃபீஸ் எல்லாம் லீவ் போட்டு வருவாங்க. வந்து அவன் தூக்கத்துல அழுதுருக்கான், அவனுக்கு தூங்க பண்ண தெரியாதானா, என்ன தூங்க பண்ணோம். அப்புறம் அம்மா வந்து சொல்லி கொடுப்பாங்க, லல்லபாய் வந்து சொல்லி தருவாங்க. அப்ப அதே மாதிரி வந்து காப்பி அடிச்சு தூங்க வைப்பேன் அனிருத்தை. அந்த மாதிரி ஐ ஹேட் டு லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ கல்யாணம்ங்கிறது வந்து ஈஸியா அப்படியே வந்துடாது. இட் வில் நாட் பி ஏதோ காலம்பரை இருந்து பல் தேக்கிற மாதிரியான விஷயம்லாம் இல்லை. மென்டலி யூ நீட் டு பி ப்ரிப்பேர்ட், ஃபிசிக்கலி யூ நீட் டு பி ப்ரிப்பேர்ட், ஃபினான்ஷியலி யூ நீட் டு பி ப்ரிப்பேர்ட். ஸோ எனக்கு வந்து ஒரு 2-3 இயர்ஸ் ஆச்சு அது உள்ள அப்படி ஈஸப் ஆகிறதுக்கு. ஸோ பரத் கிட்ட சில டைம் இதெல்லாம் கேட்கவே மாட்டேன். நான் போயிட்டு இந்த நகை வாங்கலான் இருக்கேன், நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. நான் ஃபர்ஸ்ட் தாட் வந்து நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும், அதுதான் ஃபர்ஸ்ட் தாட் வரும். அப்புறம் வந்து ஓ எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அப்ப சரி ஓகே நான் இப்ப சொல்லிட்டேன்ல போட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஸோ பரத் வந்து என்னோட 7 இயர்ஸ் பெரியவர். அவருக்கு வந்து பொறுமை அப்படின்னா பயங்கரமான பொறுமை பரத்துக்கு. ஸோ அவரா இருக்கிறதுனால என்னை மேனேஜ் பண்ணி கொண்டு போனாருன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா தூக்கத்துல யாராவது கல்லை தூக்கி தலையில போட்டிருப்பாங்க எனக்கு, என்னால முடியல இந்த பொண்ணு வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு. சண்டை வந்ததுன்னா பரத்தை வந்து இருங்க நான் எங்க அப்பாட்ட சொல்றேன் அப்படிலாம் சொல்லி மிரட்டுவேன். வெரி கிட்டிஷ், எக்ஸ்ட்ரீம்லி கிட்டிஷ்.
பரத் வந்து என்ன வளர்த்தாருன்னு சொல்லலாம். பரத் வந்து ஒரு பக்கம் அனிருத்த வளர்த்தாரு, குழந்தைகளை ஆமா, என்ன ஒரு பக்கம் வளர்த்தாரு. until today he is my best friend. லைக் பிஸி ஸ்கெட்யூல் இருந்துச்சு இல்லைங்க, குழந்தைகள பிஸியா இருந்தீங்க, பட் அந்த சினிமா மிஸ் பண்ணீங்களா அதுக்கப்புறம்? ஒர்க் Set. மிஸ் பண்ணேன், இண்டிபெண்டன்ஸ் மிஸ் பண்ணேன். ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னு ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து நிறைய பேர் வந்து அப்படியே வந்து சீதை, கண்ணகி, அந்த மாதிரி மகாபாரதத்துலேருந்து ஒரு 10 கேரக்டர் எடுத்து அதெல்லாம் வந்து ஈஸியாக சொல்லிடலாம். பட் ஐ திங்க் யூ நீட் டு ரீடெயின் யோர் இண்டிபெண்டன்ஸ். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ அது வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது பரத் தான். பரத் வந்து பரத் கிட்ட போய் ஏதாவது கேட்கணும். இந்த லாஸ்ட் 15 years ஐ ஹவ் பீன் டேக்கிங் கேர் ஆஃப் மை சில்ட்ரன் சோல்லி. அதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு நடிச்சிட்டு இருந்தேன். இப்போ ஒரு 15 years நான் யூஎஸ் போனதுக்கு அப்புறம் குழந்தைங்கள தான் ஃபுல் டைம் பார்த்துட்டு இருக்கேன். என்னோட சின்ன பையனை வந்து ஹோம் ஸ்கூல் பண்றேன். ஸோ இப்போ நான் ஏதாவது செலவு பண்ணோம்னா நான் பரத் கிட்ட போய், எனக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு டீசன்சி, ரொம்ப டீசெண்டா இருப்பேன். அப்படி பரத் கிட்ட போயிட்டு கேன் ஐ பை திஸ் சாரி அப்படின்னலாம் ஃபர்ஸ்ட் எனக்கு கேட்கவே வராது. ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து யோசிப்பேன், கேட்கலாமா வேணாமா, கேட்கலாமா வேணாமா, கேட்கலாமா வேணாமா. அப்புறம் போய் கேட்பேன், ஐ வாண்ட் டு பை திஸ் சாரி. யா யூ கேன் கோ அண்ட் பை. when did you see this saree? இல்லை 2 days முன்னாடி பார்த்தேன். அதே இப்போ வந்து கேட்குற அப்படின்னு கேட்பாரு. இல்லை ஐ வாஸ் நாட் வெரி ஷுர். பரத் வந்து திட்டின்ண்டே இருப்பார், ஆல் மை மணி இஸ் யோர் மணி, நீ வந்து இந்த மாதிரி ஃபார்முலா இருக்கக்கூடாது அப்படின்னுலாம் எனக்கு பரத் தான் சொல்லி கொடுத்து இதில் வந்து அந்த ஒரு கம்ஃபர்ட் ஃபீலிங் வந்தது. இல்லைன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்லாம் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன். அந்த இண்டிபெண்டன்ஸ், அந்த கெரியர், நமக்குன்னு ஒரு ஸ்கெட்யூல். காலையில் 9:30 வரைக்கும் நான் ஃப்ரீ, 10:30க்கு ஐம் டூயிங் திஸ், 11:30க்கு ஐ வில் பி தேர். அந்த மாதிரி ஒரு ஸ்கெட்யூல் இல்லை, அதுக்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் ஆகிட்டோம்னா அதெல்லாம் இல்லாமல் வந்து இருக்கவே முடியாது, இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இருக்கக்கூடாது. ஸோ வி நீட் டு மெயின்டைன் ஆர் இண்டிவிஜுவாலிட்டி அட் ஆல் டைம். கடவுள் கிருபையில் எனக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடைச்சதுனால நான் ஒர்க் பண்ணலன்னா கூட என்னோட லைஃப் என்னுடைய டேஸ்ட் பிரகாரம் எனக்கு அமைச்சிக்க முடிஞ்சுது. இன்னைக்கு நான் இதான் பண்ணுவேன், பண்ண மாட்டேன்னு என்னால் டிசைட் பண்ண முடிஞ்சுது, டிசைட் பண்ண முடியுது. ஸோ இது கிடைக்காத எத்தனையோ பேர் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, பி இண்டிபெண்ட். நெவர் கிவ் அப் யோர் கெரியர், நெவர் கிவ் அப் யோர் ஃப்ரீடம், நெவர் கிவ் அப் யோர் ஃபினான்சஸ். ஃப்ரீடம்ங்கிறதுனால 12:30 மணிக்கு வெளில சுத்துறது, அது தட் இஸ் நாட் ஃப்ரீடம். யூனோ, சம்திங் வெரி கன்சர்வேட்டிவ், சம்திங் வெரி ரெஸ்பான்சிபிள். இந்த பக்கம் மதர்ஹுட், நீங்க சொன்னீங்க குழந்தை அழும்போது நானும் அழுவேன், பட் அதில் ஒரு பியூட்டிஃபுல் சைடு இருக்குல்ல மேம். அந்த ஒரு பியூட்டிஃபுல் சைடு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அண்ட் ஆல்சோ இப்போ போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க, நம்ம பாடி சேஞ்ச் ஆகும், மென்டலி நம்ம அது எப்படி ஹேண்டில்? ஐயோ, நான் வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு 3 வாரம் பசுமாடு மாதிரி ஃபீல் பண்ணேன் நான்.